நான் அப்படி அல்ல, திறமையா செயல்பட்டேன். 2011 எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. சிறப்பான சாலை அமைச்சேன், எல்லா இடத்துலையும் சிறப்பான சாலை. பார்த்துட்டு என்னை பாராட்டி 2016 கூடுதலா பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. 2 துறை தான் பிரமாணமான துறை, ஒன்று நெடுஞ்சாலை, ஒன்று பொதுப்பணித்துறை. 2 துறை எனக்கு ஒப்படைச்சு நீங்க சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது 6 மாசம் அம்மா மறைஞ்சாங்க. அப்பா இவர் கண்ணீர் விட்டு அழுதார். நான் முதலமைச்சராக இருக்கிறேன், என்ன முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் சொல்றாரு, என்னை ஆக்கிட்டாங்க. உன்னை யார் ஆக்குனா? கூட ஒரு எம்எல்ஏ கூட போகலையா? எம்எல்ஏ தானே ஆக்கணும், எம்எல்ஏ தானே முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் சம்மதமே இல்லை, பந்தியிலே கோர வைக்கல, ஏலா ஓட்டைன்னு மாதிரி, ஏலா கிழிஞ்சி அலைன்னு சொல்ற மாதிரி பந்தியிலே இவர் அப்புறம் வைக்கல. இவர் என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டானு எனக்கு எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நான் முதலமைச்சரான. உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, உன்னுடைய நிலைமை தெரியும். ஏன்னா அம்மாவே ரிஜெக்ட் பண்ண ஆளாச்சு. நீ அம்மாவே எப்படி உன்னை தேர்ந்தெடுப்பாங்க? ஆக எனக்கு அம்மா அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. 4 வருஷம் 2 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்.